திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகரத்திற்கு வடக்கு புறமுள்ள அவிநாசியிலிருந்து தெற்கு புறமுள்ள அவிநாசிபாளையம் வரை மாநில நெடுஞ்சாலை ஆணையத்தால் பராமரிக்கப்பட்டு வந்த சாலை தேசிய நெடுஞ்சாலையாக NH 381 தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மொத்தம் உள்ள இந்த 32 கிலோமீட்டர் சாலையில் 27 கிலோமீட்டர் மாநகர பகுதியில் நகரப்பகுதியில் செல்கிறது. நகராட்சி பகுதியிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளித்தான் சுங்கச்சாவடி அமைக்க முடியும் என்கிற விதிக்காக மட்டுமே ஒருபுறம் மட்டுமே இந்த வேளம்பட்டியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டிருக்கிற இடமானது முழுக்க முழுக்க நீர்நிலை புறம்போக்கு. இதை அகற்ற சொல்லி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் 2018 ஒரு முறையும் 2020 ஒரு முறையும் உத்தரவிட்டும் இதுவரை இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படவில்லை. நீர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த சுங்கச்சாலை என்பது 32 கிலோமீட்டர்ல 60 இடத்துல சாலை கடப்பதற்கான வசதி, 21 இடத்துல போக்குவரத்து சிக்னல், இதனுடைய அதிகபட்ச வேகம் 30 கிலோமீட்டர். ஆக இந்தியாவிலேயே ஒரு மோசமான சுங்கச்சாலை என்றால் இந்த சுங்கச்சாலை தான். திருப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களும் தொழில் அதிபர்களும் சிறு குறு தொழில் அதிபர்கள் அனைவருமே இந்த சாலையை தினசரி பயன்படுத்தாமல் வாழவே இயலாது. திருப்பூர் மாநகரத்துக்குள்ள நீங்க பயணிச்சால் கூட கட்டணம் கட்ட வேண்டியிருக்கும். வருகின்ற நாட்களிலே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இந்த சுங்கச்சாவடி இல்லாத வசூல் முறைக்கு செல்ல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த வேளம்பட்டில் இருக்கிற சுங்கச்சாவடி அகற்றப்பட்டுவிடும். திருப்பூர் மாநகரத்திலிருந்து நீங்க அவிநாசி நோக்கி போனாலும் சுங்க கட்டணம் கட்டணும். திருப்பூர் மாநகரத்திலிருந்து நீங்க தாராபுரம் ரோட்ல எங்க வந்தாலும் சங்க கட்டணம் கட்ட வேண்டியதற்காக 1 கிலோமீட்டருக்கு வசூல் பண்ண போறாங்க. அந்த மோசமான சுங்க வரி வசூல் முறை வரும்போது ஒட்டுமொத்தமாக திருப்பூர் மாநகரத்தில் தொழில் கடுமையாக ஸ்தம்பிக்கும். தினசரி அவங்க ஒவ்வொரு தொழிற்சாலையும் 2000 ரூபாய் 3000 ரூபாய் கட்டணம் கட்ட வேண்டியது இருக்கும். ஆக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சுங்கச்சாலை திட்டத்தையும் சுங்கச்சாவடியும் நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என கடந்த 2018 பல்வேறு இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் அவ்வப்போது இதை ஒத்திவைத்துக் கொண்டிருக்கிறது. நாளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை தேசிய நெடுஞ்சாலையம் செய்து கொண்டிருக்கிறது. நிரந்தர தீர்வை ஏற்படுத்த கோரி இந்த சுங்கச்சாவடியை அகற்ற கோரி சுங்கச்சாலை திட்டத்தை ரத்து செய்ய கோரி நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம். அதையும் மீறி இந்த சுங்கச்சாவடி இன்று திறந்தால் நாங்கள் அகற்றுவோம் என தெரிவித்துக் கொள்கிறோம்.